அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே அழகான தொன்மையான கோயிலான பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா, கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இங்கே சிவபெருமான் இறைவன் வந்து பட்டீஸ்வரர் என்ற திருநாமத்திலையும் பச்சை நாயகி என்ற திருநாமத்திலையும் அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோயில் நம்ம எப்படி போகலான்னா, ரயில் நிலையத்திலேருந்து கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் ஆட்டோ இல்லைன்னா டாக்ஸி மூலம் ரொம்ப எளிதாக கிடைக்கும். நம்ம ஈஸியாக இந்த கோயிலை சென்றடையலாம். விமானம் மூலமாக பார்க்கணுன்னா, கோயம்புத்தூரில் சர்வதேச விமான நிலையம் இருக்குது. அந்த வழியாகவும் சுமார் 17 கிலோமீட்டர் விமான நிலையத்துக்கும் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கும் நம்ம பேருந்து மூலமாகவும் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலை சென்றடையலாம். அதில் குறிப்பாக காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து நமக்கு S17 2 போன்ற பேருந்து எண்கள் கூடிய பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா ஈஸியாக இந்த கோயிலை சென்றடையலாம். இந்த கோயிலின் வரலாறுன்னு பார்த்தோம்னா, இந்த கோயில் மிகவும் தொன்மையான கோயில். சொல்லப்போனால் 2000 வருடங்களுக்கும் மேற்பட்ட தொன்மை கொண்டது. சங்க இலக்கியங்களான பரிபாடல், திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்களை இந்த கோயிலை பற்றி அதிகமாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோயிலை கட்டினது சேர மன்னர்கள். பின்னர் கரிகால சோழன் போன்ற மன்னர்களால் இது விரிவாக்கம் செய்யப்பட்டது. மதுரை நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் கனகசபை மண்டபம் கட்டப்பட்டுச்சு. இந்த கோயிலின் சிறப்புகள்னு பார்த்தோம்னா, இந்த கோயில் கல் சிற்பங்கள் வந்து உலக புகழ் பெற்றவை. குறிப்பாக சொல்ல போனால் நடராஜரோட கனகசபை அரங்கம் வந்து பஞ்சசபையில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோயிலில் தேவதைகள், கந்தவர்கள், நடன கலைஞர்கள் ஆகியோரின் அழகான சிற்பங்கள் வந்து நிறையாவே இருக்குது. இது நொய்யல் நதிக்கரையில் அமைந்ததுனால இயற்கையாகவே இந்த கோயில் வந்து ரொம்பவே அழகும் ஆன்மீக அமைதியும் கிடைக்குது. இந்த கோயிலில் திருவிழாக்கள் மற்றும் சிறந்த நாட்கள்னு பார்க்குறப்போ மாசி மகம் திருவிழா வந்து இந்த கோயில் மிகவும் வெகு வரிசையாக நடைபெறும். ஆடிப்பிறக்கு மற்றும் சிவபெருமானுக்கே உடைய பிரதோஷம், மகா சிவராத்திரி போன்ற ஃபங்க்ஷன்களும் இங்கே ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். பொதுவாக வெள்ளிக்கிழமை மற்றும் திருவிழா நாட்களில் தரிசிக்க வந்து இந்த கோயில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சுற்றுலா பயணிகளாக இந்த கோயிலை ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கோயில் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் ரொம்ப இயற்கையாகவே ரொம்ப அழகாக அமைந்த ஒரு கோயில். இந்த கோயிலை சுற்றி நிறையா மலைகளும் ஆறுகளும் இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற ஒரு சுற்றுலாத்தலமாக இது இருக்கும். ஸோ கோயம்புத்தூர் வரும் எல்லாருமே தவறாமல் இந்த கோயிலை தரிசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது ஆன்மீகமும் வரலாறு, கலை, அழகும் சங்கமித்த ஒரு புண்ணிய தலமாக இருக்கிறதுனால நிச்சயமாக இதை கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் வந்து பார்த்தே ஆகணும்.